மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில விஜய் தேவரகொண்டோடைய 14 திரைப்படமா அவங்களுக்கு பேரன் நடிக்கிற படம் தான் ரணபாலி. ஸோ இந்த படம் செப்டம்பர் 11 தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்ல பேன் இண்டியன் படமா ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து 14th செஞ்சுரி நடந்த ஒரு லெஜண்டுடைய கதையை மையமா கொண்டுதான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகுல் சங்கரேட்டியன். ஸோ இவர் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமான விஷுவலா வர ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல டைட்டிலும் கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிளிம்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம இம்ப்ரெசிவா இருக்கு. ஸோ ஆக்டிங்ல கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து விஜய் தேவரகொண்டா பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் படங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல ஒரு ஹிட்டை தரல. ஸோ இந்த படமா வந்து அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவருடைய ஈக்குவலான ஸ்டார் வந்து நானி வந்து அடுத்தடுத்த படங்கள் பயங்கரமான படங்கள் எடுத்துட்டு அவருடைய பீக் ஏரியால இப்ப இருக்காரு. இவர் வந்து இந்த படமாவது கம்பேக் படமா இருக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு சீடட், அதாவது ராயலசீமா பேக்ராப்ல இருக்கிற படம். ஸோ சீடட்ல இருந்து விஜய் தேவரகொண்டா கிங்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேட்டகரியில வரதுனால இந்த படம் வந்து அங்க பர்ஃபார்மன்ஸ்ல பின் எடுக்கும். ஸோ இந்த படம் பேன் இண்டியன் படமா வரதுனால எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிற விதமாக தான் இந்த படத்தை எடுப்பாங்க. ஸோ அதனாலையும் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல டீசெண்டான கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த படத்தோடைய டைட்டில் கேம்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய பிக்கிப்பையே மறக்காம காம்பாஸை கவுண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி ரிலேட்டட் வீடியோஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.